This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சிறகடிக்க ஆசை மீனா இந்த டாப் ஹீரோவை தான் கல்யாணம் பண்ண போகிறாரா? அவரே வெளியிட்ட பதிவு. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் மீனா கேரக்டரில் நடித்து கொண்டு இருக்கும் நடிகை கோமதி பிரியா பற்றி செய்திதான் இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதாவது கோமதி பிரியா சமீபத்தில் தனக்கு விரைவில் திருமணம் என்பது போன்ற ஒரு போஸ்ட் போட்டு இருந்தார். அதோடு தன்னுடைய வருங்கால கணவர் யார் என்பது போன்ற அவர் ஒரு ஹிண்ட் கொடுத்து இருக்கிறார். இது இணையத்தில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. உண்மையான உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் என்பதற்கு சாட்சியாக தான் நடிகை கோமதி பிரியா நடித்து வருகிறார். கோமதி பிரியாவின் சொந்த ஊர் மதுரை தான். மதுரையில் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த கோமதி பிரியா நடிப்பிற்காக சென்னைக்கு சென்றுள்ளார். அதுவும் படிப்பிற்கு போதிய வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டு கோமதி பிரியாவிற்கு ஒரு காலேஜில் ஃப்ரீயாகவே அட்மிஷன் கிடைத்திருந்தது. அப்பொழுது இதர செலவுக்காகவே பார்ட் டைமாக வேலை பார்த்து கொண்டிருந்த கோமதி பிரியா விஜய் டிவியில் ஆடியன்ஸாக சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அதன் மூலம் அவருக்கு விஜய் டிவியில் சிலருடைய அறிமுகம் கிடைக்க, அதற்கு பிறகு விஜய் டிவி சீரியல்களுக்கு ஆடிஷன்களில் கலந்து கொண்டார். அப்பொழுது சீரியலில் நடிக்க வேண்டும் என்றால் எப்படி உடை உடுத்த வேண்டும், மேக்கப் செய்ய வேண்டும் என்ற எந்த விஷயமும் தெரியாமல் ஆடிஷனில் கலந்து கொண்டார். ஆனால் இவரை சில ஆடிஷனில் ரிஜெக்ட் செய்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இவருக்கு கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பான ஓவியா சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுபோல விஜய் டிவியில் பாவம் கணேசன் சீரியலில் நடித்திருந்தார். இந்த சீரியலில் முடிவடைந்த நேரத்தில்தான் இவருக்கு சிறகடிக்க ஆசை சீரியலில் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த சீரியல் மூலமாக தான் இப்பொழுது சின்ன திரையில் இளவரசியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். மீனா போல நம் வீட்டில் ஒரு பெண்ணு வேணும் என்பது பலர் அதுக்கு ஆசைப்பட்டாலும் கடந்த வார எபிசோட் பார்த்து மீனாவை பலர் திட்டி வருகிறார்கள். இந்த சீரியல் கதையாக இருந்தாலும் இவருடைய நிஜ வாழ்க்கையிலும் இவர் ஒரு போராட்டக்காரராக தான் இருந்து வருகிறார். தன்னுடைய தந்தையின் திடீர் மறைவால் குடும்பமே உடைந்து போய் இருந்த நிலையில் கோமதி பிரியாதான் அந்த குடும்பத்திற்கு மூத்த மகளாக பெற்ற குடும்ப சுமைகளையும் தாங்கி கொண்டிருந்தார். தமிழில் மட்டுமல்லாமல் சிறகடிக்க ஆசை சீரியலின் மலையாள வெர்ஷனில் இவர்தான் கதாநாயகியாக நடித்து கொண்டிருந்தார். ஆனால் திடீரென அந்த சீரியலில் இருந்து விலகியிருக்கிறார். இப்பொழுது தெலுங்கில் ஒளிபரப்பாகும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் சீரியலிலும் நடித்து கொண்டிருக்கிறார். ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கும் கோமதி பிரியா கடந்த வாரத்தில் மணப்பெண் அலங்காரத்தில் சில புகைப்படங்களை வெளியிட்டிருந்தார். அப்பொழுது அந்த பதிவில் ஷேஷ்டோக்கன் விரைவில் திருமணம் லவ் என்றாலும் கொடுத்திருந்தார். இதனால் அவருக்கு விரைவில் திருமணமா என்பது பலருடைய கேள்வியாக இருந்தது. அடுத்த நாளிலேயே அதை போல ஷூட் வீடியோக்கள் சிலவற்றை வெளியிட்டு அதில் விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் வரும் ஜெர்சி தான் நான் ரெடியாகியாச்சு, கார்த்திகை தான் காணவில்லை, எனக்கு ஏற்ற கார்த்தி எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை, என்னை தேடி வந்துடுங்க என்று கோமதி பிரியா ஜாலியாக கேப்ஷன் கொடுத்திருந்தார்.
இதை பார்த்ததும் கோமதி பிரியா வினை தாண்டி வருவாயா படத்தில் நடித்த சிம்புவை தான் காதலிக்கிறாரா, இவரோடே தான் திருமணமா என்றெல்லாம் இணையத்தில் பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். ஏற்கனவே இதேபோல சீரியல் நடிகை ஒருவர் சில வருடங்களுக்கு முன்பு சிம்புவை தான் காதலிப்பதாக பேட்டியில் பேசியிருந்தார். அதுவும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இப்பொழுது கோமதி பிரியாவுக்கு சிம்புவுடன் கல்யாணமா என்ற மீண்டும் ஒரு சர்ச்சை பரவியிருக்கிறது. இது குறித்து கோமதி பிரியா எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.